அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 105வது அப்டேட்டை பார்க்குறோம். இந்த அப்டேட்டில் மிக புதுமையான விஷயம்லாம் இல்லை, அதே விஷயந்தான். பட் ஈரான் வந்து பயங்கரமாக கெத்து காட்டியிருக்காங்க. அமெரிக்கா வந்து ஸ்டோன் ஏஜுக்கு போயிடுவீங்க அப்படின்லாம் மாதிரி ஈரானை மிரட்டினாங்கல்ல. அதுக்கப்புறம் ஈரான் கொடுத்த அந்த பதில் அறிக்கை பார்த்தீங்கன்னா, பதில் அறிக்கையிலே அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து பயங்கரமாக காட்டியிருக்கு. அதை தாண்டி அங்கே நடந்த தாக்குதல்கள், சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள், மேக்ரன் அவர்கள் வந்து காலையில் வெரட்டைஸ் பண்ணி போட்டிருந்தார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள், அதற்கு ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. திடீர்னு ரஷ்யா ஓடி வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல அதிரி புதிரியான பல அதிரடி சம்பவங்களை தான் அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நண்பர்களே, உங்களிடம் 6 மணிக்கு வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் நான் அந்த பதிவு. நான் இருந்தாலும் நைட் பதிவு ஒரு 11 மணிக்குள்ளே நான் போட்டுறேன் நான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே உலகமே எதிர்பார்த்த ஒரு நபர் வந்து பாட்டியும் பேரன் தான். மேக்ரன் அவர்கள் தான். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு உலக தலைவரை யாருமே இப்படி சொல்ல முடியாது. நம்மளுக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். நம்ம தான் ஓட்டுறோம், ஏதோ சும்மா அப்படி ஃபன்னுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவர் உலக அரங்கில் இப்படி சொல்லலாமா? இது மாதிரி பாட்டி வந்து குத்தனதில் பேரனுக்கு இப்படி ஜாலாம் உடஞ்சி போச்சுன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொன்ன உடனே, மேக்ரன் அவர்கள்கிட்ட சொன்ன உடனே அது அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அழகில்லை. அவங்களுக்குன்னு உலகத் தலைவருக்குன்னு அது குறிப்பாக அவரோட ஸ்டாண்டர்டுக்கு வந்து அவர் அதை இழந்துட்டார் அவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, இதற்கு நான் பதில் கருத்தும் ஒன்றும் சொல்ல விரும்பலை. நான் என் நாட்டோட வளர்ச்சி, என் நாட்டு மக்களோட வளர்ச்சி, என் மக்களை கஷ்டப்படுத்தாமல் எப்படி அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த உலகளாவிய அளவில் க்ரைசிஸ் எப்படி நாங்கள் மேற்கொள்கிறது, அந்த மாதிரி விஷயந்தான் எனக்கு ஃபுல்லாக திங்கிங் இருக்கும். அப்போ நைட்டு சப்போஸ் பாட்டி வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் கூட சரியாக சாப்பிட்றது இல்லையா, எப்படி இந்த க்ரைசிஸை வந்து முடிவு கொண்டு வருது, எப்படி நம்ம மக்களை வந்து கஷ்டப்படாமல் இந்த மக்களுக்காகவே நம்ம எப்படி வாழ்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் எப்பயுமே ஒரு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குமா. அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை எப்படி தீர்வு காண நினைக்கிறீங்கன்னா, அது நம்ம தாக்குதல் நடத்தி அங்கே பிரச்சனை ஏற்படுத்தி அது எப்போவுமே பிரச்சனை ஏற்படுத்தி தான் தீர்வு வருமானம் வரவே வராது. அது வந்து அடி முட்டாள்தனம். அது பேச்சுவார்த்தை மூலயமா மட்டும்தான் தீர்வு காணும். அது வந்து அன்ரியலிஸ்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது முடியாதுன்றார். நம்ம கப்பலை கொண்டு போய் நிறுத்தி தாக்கல் நடத்தி அதுக்கப்புறம் வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க. சரி, அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு புரியுது. ஏன்னா கடற்பகுதியை எப்பவுமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதில்லை. ஏன்னா எங்கே கண்ணி வெடிகள் இருக்கும், எங்கேருந்து தாக்கல் நடத்துகிறாங்க, திடீர்னு ஒரு ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தும், மதிப்புமிக்க போர் கப்பல்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் மனுஷன் நேக்காக சொல்லிட்டார். அது இல்லாமல் தொடர்ந்து ஒரு 3 நாளாக ஃப்ரான்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கிறாங்க. ஈரான் நாங்கள் நல்லவங்க தான், நான் உங்களை எதுக்கலை, ஏன்ப்பா இது மாதிரி எங்கள் கப்பல்லாம் விடலாம் இல்லைப்பா அப்படின்னு ஏற்கனவே தொடர்ந்து ஃபாரின் மினிஸ்டர் ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் தான் கொஞ்சம் லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஃப்ரான்ஸுக்கு எந்தவித ஒரு குட் ரிசல்ட்டுமே கொடுக்காமல் இருக்காங்க. சரி, இப்போ ஈரான் கொடுத்த ரிசல்ட் என்ன? ஏன்னா கிட்டத்தட்ட அடுத்த 2 வாரம் மிக பகிரங்க வாரமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் இப்போ நகர்கின்ற தாக்குதலாம் அதை நோக்கி தான் இருக்குது. அப்போ ஈரான் வந்து அப்போ சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஈரானுடைய இராணுவ திறமையை பொறுத்த வரைக்கும் முழுமையாக மதிப்பிட தவறியது அமெரிக்காவும் இஸ்ரேலும். பேரழிவுக்கான தாக்குதல்களை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அமெரிக்கா அவமானப்பட்டு இழிவடைந்து நிரந்தரமான வருத்தத்திற்கு ஆளாகி சரணடையும் வரை இந்த போர் தொடரும். ஈரானை அழித்து விட்டதாக ட்ரம்ப் கூறியதற்கு ஈரான் இராணுவம் பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் இந்த பீட்டர் எக்ஸத் வந்து பேக் டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு போட்டிருந்தார் எக்ஸ்தலத்தில். அந்த பேக் டு ஸ்டோன் ஏஜுக்கு என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது வந்து ஹாலிவுட் இது மாதிரி படம் மாதிரி கிடையாது, நீங்கள் பாட்டு அடித்த உடனே அது ஸ்டோன் ஏஜ் போகிறதுக்கெல்லாம் இது 250 வருட வரலாறு, 6000 வருட சிவிலைசேஷன். இது 6000 வருட சிவிலைசேஷனும் 250 வருட வரலாறையும் நீ வந்து சாதாரணமாக ஸ்டோன் ஏஜுக்கு போயிடுன்னு சொல்லிடுவீங்க. தொட்டு பார், அடிச்சு பார். நீங்கள் ஏதோ ஒரு இடத்த அடிச்சுட்டு அந்த இடத்துல ஆயுத குடோனையே ஈரான்கிட்ட முழுமையாக இல்லாத மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தியா, அதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள். நாங்கள் அங்கே வச்சதெல்லாம் ஒரு டம்மி பீஸு. இன்னும் நாங்கள் ஒரிஜினல் ஆயுதம் இதுக்கப்புறம் தான் உலகுக்கு காட்ட போகிறோம். காத்திருங்கள் இஸ்ரேல், காத்திருங்கள் அமெரிக்கா, இனி உங்கள் நிலைகளை பொழக்க போகிறோம் அப்படின்னு யார் தரப்பில் சொல்லியிருக்காங்க? ஈரான் தரப்பில் ஒரு கடுமையான மிரட்டலை கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அரபு நாடுகளே அமெரிக்கா நிலைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்போ நிலைமை நம்ம சீரியஸாக புரியுது. சீனா தான் வரணும், அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்.
அந்த மாதிரி சொன்னதுக்கு சீனாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக சொல்லிட்டாங்க, ஐயா அந்த பிரச்சனைக்கான ரூட் கேஸே நீங்கள் தான். நீங்கள் இல்லீகலாக ஈரான் அடித்ததுனால தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இல்லை நாங்கள் ஏன் ஓடி வந்து திறக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் எனக்கு சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நீங்கள் நாங்கள் ஏன் திறக்கணும்? நீங்கள் பண்ணது நீங்கள் தப்புங்க. விட்டுட்டு கிளம்புனாவே திறந்து அது ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதனால் சும்மாலாம் வம்பு கிளப்பாதீங்கன்னு சீனா தரப்பில் அமெரிக்காவுக்கு ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஐஆர்ஜிசி வந்து மறுபடியும் அந்த கிரவுண்டு இன்வேஷன் வந்து பெருசு அளவு சான்ஸ் இருக்குது, பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த கார்க் ஐலாண்ட் வரைபடத்தில் பார்க்குறீங்கள, ரொம்ப ஒரு முக்கியமான தீவு. உலகமே இப்போ இந்த கார்க் ஐலாண்டில் தான் ஒரே கண்ணாக இருக்காங்க. ஆயில் ஃபெசிலிட்டிஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர்போர்ட்டு. இந்த கார்க் ஐலாண்டு கூட பாருங்கள் ஜட்டி போட்டிருக்காங்க. ஒன்று வந்து வெஸ்டர்ன் ஜட்டி, இன்னொன்று வந்து ஈஸ்டர்ன் ஜட்டி. இந்த 2 ஜட்டி போட்டு கரெக்டாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, ஈஸ்ட் பக்கமும் வெஸ்ட் பக்கமும். அதனால் அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த ஜட்டி பகுதியெல்லாம் ரொம்ப சேஃபாக வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த பகுதியெல்லாம் எப்போ பிடிச்சிருவாங்களா, இல்லை கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்துடுமான்னு தொடர்ந்து எழுதிய வண்ணம் தான் இருக்காங்க பத்திரிகைகளில். தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதற்கு தான் அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா, திரும்பி போகும்போது யாருமே இருக்க மாட்டீங்க, பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருந்துருவோம் நாங்கள் பாட்டுக்கு. ஈரானை சாதாரணமாக எடை போட்டுறாதீங்கன்றாங்க. ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம், இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா, ஈரான் கெத்து காட்டுறாங்க. நீங்கள் என்னை ஸ்டோனேஜ் கொண்டு போயிடுவியா, அடிச்சுப்பார். உள்ளே வந்துடுவியா, வந்துப்பார். ஆயுத குடோன்னு அடிச்சிட்டியா, புது ஆயுதத்தை வாங்கிக்கோ. நீங்கள் தான் அழிய போகிறீங்க, நாங்கள் அழியலை, பக்க போகிறீங்கன்றாங்க. அப்போ மிரட்டல் கரெக்டாக தான் இருக்குது. அவர் காலையில் இன்னும் 2 நாளில் ஸ்டோனேஜ் போக போகிறீங்க அப்படி இப்படின்னாலும் நாங்கள் அதெல்லாம் கிடையாது, வாக்கண்ணா ஒத்தைக்கு ஒத்தன்ற மாதிரி தான் இருக்காங்க. சரி, இப்போ இந்த வரகுன்ற 2 வாரம் வந்து ரொம்ப சீரியஸாக சிவியராக இருக்க போதில்ல, பயங்கரமாக இருக்க போகுது. இப்போ ஒரு ஆள் ஜேடி வேன்ஸ் வந்து இல்லை ஒரு ஆள்கிட்ட பேசினேன், அவர்கிட்ட நேரடி கான்டாக்ட் இருந்ததுன்னு சொன்னார்ல, அவர் யார் தெரியுங்களா? அவர் பேர் வந்து சையத் கமல் கசாரி. அவர் வந்து கவுன்சில் ஆஃப் ஃபாரின் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர்கிட்ட தான் 2 நாளாக பேசினதாக சொன்னாங்க. நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இவர் இன்றைக்கி அவர் வீட்டில் மனைவியோடு இருக்கும்போது போட்டாங்க. பட் இவர் படுகாயம் அடைந்த நிலையில் காப்பாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அவர் மனைவி இறந்துட்டாங்க. அவர் கூட வேறு யாராவது இருந்தாங்களா என்னன்னு தெரியல. அப்போ யாரெல்லாம் அந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கிறாங்களோ அவங்கள போடுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் எனக்கு லைட்டாக புரியுது, பெசஸ்கியன் அவர்களும் இல்லை அராக்சி அவர்களும் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஓடி வந்து இது மாதிரி பேசினாங்க, இது மாதிரி ஒத்துக்கிட்டாங்க, மறைமுகமாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் அடுத்த 5 நிமிஷத்தில் மறுபறிக்கை வருது. யாருக்கிட்டேருந்து? வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள்கிட்டேருந்தும் பெசஸ்கியன் அவர்கள்கிட்ட இருந்தும் நாங்கள் பேசவே கிடையாது, இது போலியான ஒரு குற்றச்சாட்டு, முழுக்க எங்களுடைய இலக்கு 5 பாயிண்டில் நாங்கள் தெளிவாக்குறோன்றாங்க. எப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், எப்போல்லாம் இந்த பேச்சுவார்த்தை கரெக்டாக இவங்க பேசுனாங்க அவங்க பேசுனாங்கன்னு ட்ரம்ப் வந்து எக்ஸ்ட்ராத்தில் போகிறாரோ, அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த பதில் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். ஆராய்ச்சி அவர்கள் உடனே பேட்டி கொடுப்பாரு, பெசஸ்கியன் தரப்புலையும் பதிலளிக்க வருது. அப்போ நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலான்னா, இது பேச்சுவார்த்தைகள்லாம் தீர்வு கிடையாது, வெற்றி தோல்வியில் தான் யார் விரும்புகிறாங்க, இஸ்ரேல் விரும்புகிறாங்க. யாரெல்லாம் அதையும் மீறி பேசுகிறாங்களோ போடுறதுல தயாராக இருக்காங்க. சப்போஸ் அராக்சி அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுறாரு அப்படின்னு தெரிஞ்சால் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இஸ்ரேல் தரப்புலேருந்து. அதனால தான் சரி சீக்கிரமாக ஓடி வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்களோ இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடியுது. பட் அதற்காக அவங்களோட நிலைப்பாடை நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்க நிலைப்பாடில் தெளிவாக இருக்காங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்கிறது கூடுதல் தகவல். இன்றைக்கி ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எம்பசிக்கும் அமெரிக்காவுடைய மக்களுக்கும் ஈரானுடைய டெரரிஸ்ட் மிலிட்டன்ட் குரூப் அலைடு வித் ஈரான் பெரிய அளவுக்கு தீவிரவாத தாக்கல் நடத்துவதற்கு பெரிய திட்டங்களை தீட்டியிருக்காங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்துக்குள்ளார அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைகள், அமெரிக்காவுடைய ஹோட்டல்ஸ், குர்திஸ்தான் ரீஜியன்ஸ், பிஸ்னஸ் யூனிவர்சிட்டிஸ், டிப்ளமேட்டிக் ஃபெசிலிட்டிஸ், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஹோட்டல், ஏர்போர்ட், மற்ற எல்லா லொக்கேஷன்ஸ் எங்கெங்கே இருக்கோ, அப்புறம் முடிஞ்ச அமெரிக்கர்களை கிட்னாப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்கா சிட்டிசன்களே முடிந்த அளவுக்கு ஈராக்கை விட்டு கிளம்புங்க, பெரிய ஆபத்தில் இருக்கும், மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கும், பெரிய ரிஸ்கில் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிவிட்டு இன்றைக்கி பிஎம்எஃப்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை மறுபடியும் அடிச்சிருக்காங்க. இஸ்ரேலும் ஈரானும் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. நேற்று ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அந்த எண்ணெய் கிணறு தாக்கல் நடத்துறது இனிமேல் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. நேற்று நடத்தின தாக்குதலே இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா,
இப்போ ஈராக்குக்குள்ளே கிட்டத்தட்ட பெரிய மோதல் வந்துருச்சு, பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ சிரியாவுக்குள்ளாரே ஒரு 15 குரூப் ஒன்று சேர்ந்து தான் அகமத் அல் சாராவுக்கு உதவி செஞ்சாங்க. அதில் 2 குரூப் என்ன பண்ணிட்டாங்க, ஐயா நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளே போயே தீருவோம், எல்லை பகுதியில் எங்களை நீங்கள் அனுமதிச்சு தான் ஆகணும், இதுக்கப்புறமும் நாங்கள் வந்து சும்மாலாம் விட மாட்டோம், சிரியாவிலேருந்து ஒரு குரூப் போயே தீருவோம்னு அவங்க ஒரு பக்கம் அடம் பிடிக்கிறாங்க. அதனால் வருகின்ற காலங்களில் ஈராக் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காலங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தாக்குதல்கள் காலையிலிருந்து மதியம் வரைக்கும் கொஞ்சம் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. அது ஹிஸ்புல்லா கிட்ட ஈரான் கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய அதிமுக்கிய ஏவுகணைகள் எப்படி ஹிஸ்புல்லாவிடம் வந்தது என்று இன்றைக்கி இஸ்ரேல் கேள்வி கேட்குறாங்க. SCUDD மிசைல்ஸ் இது ஹிஸ்புல்லா நேற்று அடிச்சிருக்காங்க. ஆஸ்தூத் பகுதியில் எங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, இது முழுக்க அவங்கள தான்னாங்க. மறுபடியும் இன்றைக்கி ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. பட் இன்னும் அவங்க அடுத்த வேவ் இன்னும் 89 இல்லை 90th வேவ் வந்து இன்னும் அனுப்பாமல் இருக்காங்க. மேபி நைட் அனுப்புகிறாங்கன்னா என்னன்னு தெரியல, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெஸ்தூர் இன்ஸ்டியூட் அப்படின்னு இருக்கு. பெஸ்தூர் இன்ஸ்டியூட் அப்படின்னா அங்கே தான் டிசீஸுக்கான மருந்துகள், தடுப்பூசிக்கு தேவையான மருந்துகள்லாம் தயாரிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஜெனீவா கான்வர்சேஷனில் கண்டிப்பாக உங்களை முறையிட போகிறோம், நீங்கள் வந்து போர் விதிமீறல்களை அனைத்தையும் மீறிட்டீங்க, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளே இல்லாத ஒரு சூழ்நிலைன்றாங்க. அப்புறம் இந்த குசஸ்தான் ஸ்டீல் கம்பெனி ஒன்றும், இன்னொரு ஸ்டீல் கம்பெனி வந்து முபாரக் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்டீல் கம்பெனியும் வந்து மறுபடியும் மீட் எடுக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுன்றாங்க, குறைஞ்சது 6 மாதம். அது இங்கே இன்னும் உள்நாட்டு உற்பத்தி ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுச்சுன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆயிரும் கட்டி அமைக்கிறதுனாங்க. இன்றைக்கி கூட மெஹ்ராபாத் அப்படின்ற விமான நிலையம் பக்கத்தில் ஒரு எண்ணெய் கிடங்கு ஒன்று இருந்திருக்கு, அந்த எண்ணெய் கிடங்கு அடிச்சிட்டாங்க, பற்றி எரிஞ்சிட்ருக்கு. மொத்தம் இன்றைக்கி 13 ஏர்ஸ்ட்ரைக்கு 10 இடத்த டார்கெட் வச்சுருக்காங்க. தெஹ்ரானில் கராச் என்ற பகுதியை கடுமையாக வந்து தாக்கியிருக்கிறத பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக அந்த 10 இடங்களும் அதிமுக்கிய இடங்களாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஹெஸ்புல்லானுடைய முக்கிய இடங்களையும் கூடியிருந்த பகுதிகளையும் 40 ஹெஸ்புல்லாவை நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வீடியோ பதிவும் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ஹெஸ்புல்லா தரப்புலேருந்து எந்த பதிலுமே வரல. சீனா வந்து ஐநாவில் இஸ்ரேல் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டு, கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க, கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறாங்க. லெபனானிலிருந்து உடனடியாக வெளியேறுங்கள், யாரை கேட்டு சதன் லெபனான் பகுதிக்கு உள்ள நுழையிறீங்க, வெளியே வரீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் கண்டனம் தெரிவிக்கிற எல்லா நாடுமே வந்து ஈக்குவலாக இல்லை. ஐரோப்பாவிலிருந்து மற்ற எல்லா நாடுகளுமே வந்து நீங்கள் இந்த போர், அதாவது இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்தாமல் இருக்கணும்னா நீங்கள் ஹெஸ்புல்லாவை அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது சொல்லணும். ஆனால் எந்த நாடுகளுமே இது வரைக்கும், ஐரோப்பாவும் சரி, இத்தாலியும் சரி, ஸ்பெயினும் சரி, இல்லை ஃப்ரான்ஸுமே சரி, இவங்க எல்லாமே இஸ்ரேல் கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்துறது கடுமையான தவறுன்றாங்க. ஆனால் இந்த யுத்தம் முடிவு பெறணும், தாக்கல் நடத்தாமல் இருக்கணும்னா ஹெஸ்புல்லா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் அதுவுமே பேச்சுவார்த்தை நடத்துகிற நாடுகளுக்கு ரிஸ்க்கு. ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி கொண்டு வந்தாலுமே இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டாங்க, மறுபடியும் தாக்கல் நிகழ்த்துவாங்க. அதனால் அது பெரிய ரிஸ்க்கு தான். இருந்தாலும் சீனா அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லணும், ஹெஸ்புல்லா நீங்களும் கொஞ்சம் தாக்கல் நடத்துறதை நிறுத்துங்கன்றதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். அது யாருமே சொல்லலை. அது ஏன்னு எனக்கு இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. நீங்கள் கண்டன அறிக்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா நாடுகளுமே, இது வரைக்கும் நீங்கள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்த நாடுகள் எல்லாமே ஹெஸ்புல்லாவை ஒரு வார்த்தை கூட சொல்கிறதில்ல. அப்படியே ஏன்னா தங்க தட்டில் வைக்கிற பாதுகாக்கிற மாதிரி, நீங்கள் அடிக்கிறது கரெக்டு தான், ஆனால் இஸ்ரேல் நீங்கள் முன்னேறக்கூடாது, நீங்கள் வந்து சதன் லெபனான்லேருந்து வெளியே வாங்க, இல்லைனா கடுமையான விளைவுகளை சந்திக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்கிறாங்க. ஒரு யுத்தம் நிற்கணும் அப்படின்னா 2 பக்கமும் பேசணும். ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறதுனால எந்த யுத்தமும் நிற்க போகிறதில்லன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதுவும் இப்போ ஹெஸ்புல்லா அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கொலகானில் இருக்கிறாங்க யார், இஸ்ரேல். இன்னும் எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து உள்ள நுழையாதீங்கன்னா அவங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி அரபு நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவானலாம் நினச்சிடாதீங்க. இன்றைக்கி அறிக்கை விட்டுனுக்கிறாங்க பாருங்கள், இஸ்ரேல் பேசாமல் இந்த போரை நிறுத்திடலாமான்ற அளவுக்கு வந்து ஒரு எண்ணத்தை தூண்டிட்டாங்க அரபு நாடுகள். யார் யார் தெரியுங்களா, துருக்கி, எகிப்து, இந்தோனேஷியா, ஜோர்டன், கத்தார், சவுதி அரேபியா, UAE, பாகிஸ்தான், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பாலஸ்தீனுடைய மக்கள் குற்றவாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டுருந்தாங்கல்ல, அவ்வளோதான். இனிமேட்டு இஸ்ரேல் அதை பின்வாங்குறீங்களா இல்லையா, என்ன நினச்சிட்ருக்கீங்க, தனது கடும் கண்டனம், கண்ணை குத்துற கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு. அதனால் இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் இந்த அரபு நாடுகளுடைய மிரட்டலுக்கு அடிபணிகிறதா இஸ்ரேல், இல்லை ஒரு பக்கம் சிரித்து வழிவிடுங்கள் என்று சொல்கிறதா என்று வருகின்ற நாட்களில் பார்க்கலாம். நார்மலாகவே அரபு நாடுகள் மட்டும் இந்த கூட்டறிக்கை வெளியிட்டாவே
பக்கத்து வீட்டு பாட்டி கூட மதிக்கிறதில்ல. கண்ணு அவங்களுக்கு கொஞ்சம் சும்மா இருக்க சொன்னேன். சும்மா அந்த ஏதாவது ஒரு அறிக்கை ஒண்ணு கிடைச்சதா போதும், வந்து டீயும் பிஸ்கட்டும் குடிச்சுக்கிட்டு சும்மா அறிக்கை விட்டுட்டு போங்கண்ணே, அவங்கள வேலைய பார்க்க சொல்லுன்ற மாரி தான் இருக்கு. இப்போ மறுபடியும் வந்து இஸ்ரேல கண்டனம் எந்த அளவுக்குன்னு தெரியல. ரஷ்யா ஓடி வந்து நாங்க வேணா தீர்த்து வைக்கட்டுமா? அமெரிக்கா, ஈரான் பிரச்சனைய அப்படின்னு கேட்குறாங்க. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் ரஷ்யா. இந்த யுத்தம் தொடர்ந்தால் மட்டும் தான் நீங்க சர்வே அடுத்தது. சர்வே மீன்ஸ் அடுத்து நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும். நேட்டோ நாடுகள் உடைச்சது யாரு காரணம்? எங்க ஈரான். இத்தனை நாள் ரஷ்யா கஷ்டப்பட்டு கூட முடியல. ஆனா ஈரான் சர்வசாதாரணமா முடிக்கிறாங்க. அமெரிக்கான்ற பிம்பத்த உடைச்சது யாரு? எங்க ஈரான். உடைச்சு எறிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம்லாம் நாட்டாம வந்து கொஞ்சம் நிம்மதியா வெளிய நடமாட முடியாது. வெற்றியா தோல்வியா முடியும். நாட்டாம அது வெற்றி பெற்றா தான், அதுவுமே எப்படின்னு தெரியல. ஒரு 2 வாரத்துல முடிச்சிருவோம்னு வேற சொல்றாங்க. கிரவுண்ட் ஃபோர்ஸ்ன்னு வேற சொல்றாங்க. பார்க்கலாம். இனி வருகின்ற காலங்கள் ரொம்ப சீரியஸா தான் இருக்க போகுது. மலேசியா குறிப்பாக அரசு அதிகாரிகள் வொர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டாங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லேருந்தே வேலை செய்யுமா, வெளியில் எதுவும் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வீடியோட கிளைமேக்ஸில் இந்த 1400 கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவோட எண்ணெய் கிணறு அடித்தாங்க இல்லையா, கேஸ் ஸ்டேஷனு, அது இங்கே தாங்க பயங்கரமான பாதிப்பாங்க. இப்போ ரஷ்யாவுக்குள்ளரே கேஸ் தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்தளவுக்கு அடிச்சிட்டாங்க. மெயின் சோர்ஸே அடித்து பிடிச்சி மேய்ஞ்சிட்டாங்க உக்ரைன் தரப்பில். அதனால் இனி என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். தங்கம் விலை குறைந்ததா? இன்னைக்கு காலைல பதிவு போட்டிருந்தோமே, மிகப்பெரிய அளவுக்கு குறைந்தது. 2400 ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு. 1,10,000 ரூபா குறைஞ்சிருக்கு. காலையில் ஒரு 800 ரூபா, அப்புறம் சாயந்தரம் ஒரு 1600. இன்னும் 2 வாரத்துக்கு குறையும் இந்த யுத்தம் நடக்குது. அதுக்கப்புறம் ஏறும் பாருங்கள், விண்ணை தொடுற ரேட்டுக்கு ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் குறையும் போது யாராவது இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகலாம் இல்லை, அது ஒரு வேறு வழி இல்லை. பெண்களை பெற்றவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் காசு வேணும் பாஸ், காசு வேணும்ல, அதையும் நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.